என் செல்ல குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு உண்மையினை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக உன் தாயானவள் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த முறையும், அதாவது இன்றும் என்னை தவறவிட்டாய் அல்லது அம்மாவின் வாக்கினை மதிக்காமல் சென்றாய் என்றால், என் குழந்தையே, உன்னை தேடி வருவது உன் தாயானவளின் கடைசி முறை இதுவாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஏனென்றால் வராகி ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை உனக்காக எப்பொழுதும் தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான வெற்றியினை நான் உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கின்ற உனக்கு இதுதான் நடக்கும் என்று ஒவ்வொரு முறையும் நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் மீது உனக்கே இல்லாத அக்கறை உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது. உனக்கு அக்கறை இருக்கிறது என்றால் நீ நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கையை மனநிறைவாக வாழ்ந்திருப்பாய். இது நாள் வரையிலும் கடந்து வந்ததும் நடந்து முடிந்ததும் அப்படியே இருக்கட்டும். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். சில உண்மைகள் வாழ்க்கையில் மறைக்கப்படுகின்றது. சில விஷயங்கள் உன் கண் முன்னால் வராமலேயே அது வெளியே சென்று விடுகின்றது. நடப்பது இதுதான் என்று சரியாக தெரியாமல், நம்மை சுற்றி நடந்தது என்னவென்று சரியாக புரியாமல், சில சூழ்ச்சிகளும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதை கண்டு கொள்ளாமல் நீயும் இருந்து விடுகின்றாய். ஆனால் உண்மையில் நீ நிச்சயமாக பல உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறாய் என்பதனை இது நாள் வரையிலுமே நீ அறிந்திருக்கவில்லை. யாராவது உன்னிடத்தில் வந்து இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் நீ உடனே அதற்கு என்ன பதில் சொல்வாய் தெரியுமா? இப்படியெல்லாம் கூட அவர்கள் செய்வார்களா? அதுவெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பில்லை, அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்று. ஆனால் அவர்கள் செய்த துரோகங்கள், அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் என்று இதையெல்லாம் ஒரு முறை நாம் உற்று நோக்கி பார்த்தோமானால் உனக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் இவர்கள்தான் மிகப்பெரிய காரணமாக இருப்பார்கள். என் குழந்தையை, நீ நம்பாமல் இருப்பது தவறில்லை. ஆனால் இவர்கள் செய்கின்ற துரோகங்களும் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திய விஷயங்களும் உண்மையல்லவா? உன்னோடு உனக்காக இருந்த பல உறவுகளை உன்னிடத்திலிருந்து பிரித்தவர்கள் அல்லவா? இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் முழுமையான காரணமாக இருக்கின்ற இவர்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்றால் அது உனக்குத்தானே நஷ்டம். என் பிள்ளையே, இத்தனையும் கடந்து வந்த பிறகும் கூட உன்னுடைய மனது உனக்கு மிகப்பெரிய துரோகங்கள் செய்வதை நம்புவதும் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வாழ்க்கை இனிமேல் என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை பல நாள் பல துன்பங்களை எல்லாம் தாண்டி வர ஆரம்பித்து விட்டாய். இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த நிலையில் கொண்டு சேர்க்குமோ என்று யோசிக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனிமேல் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியினை உன் அம்மா நான் உறுதி செய்து கொடுப்பேன். என் பிள்ளையே, துரோகமும் எதிரியும் வாழ்க்கையில் சகஜம். அதனால் இதை பற்றி நான் உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை. இது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் துரோகத்தோடும் எதிரிகளோடும் தான் நாம் பழகி கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சுவாரஸ்யம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் அப்பொழுதுதான் உனக்குள் வந்து கொண்டிருக்கும். இந்த எண்ணத்தோடு பயணிக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யம் மட்டுமல்ல, வாழ்க்கையே என்னவென்று புரிய வரும். எதற்காக நாம் இங்கே வந்தோம்? எதுவும் செய்யாமல் அமைதியாக இருப்பதற்கல்ல, எதையாவது செய்து பல போராட்டங்களை நடத்தி இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதற்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே,
நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கே நல்ல பதில் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் என் குழந்தை, நீ ஒவ்வொருவரிடத்திலும் இருந்து உனக்கான அனுபவங்களை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையையும் ரசிக்க பழகிவிடு. உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மை என்ன தெரியுமா என் பிள்ளை? எத்தனையோ பேர் உனக்கு துரோகங்களை செய்தாலும், எத்தனையோ எதிரிகளை நீ நேருக்கு நேர் சந்தித்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இது நடக்கவே நடக்காது என்று நினைத்தாலும் சரி, இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் இருக்கின்ற நொடி வரை உனக்கு எந்த ஒரு காரியமும் தாமதமாகுமே தவிர ஒருபோதும் நடக்காமல் போகாது. அம்மா நடத்தி கொடுப்பாள் என்கின்ற உண்மையை நீ மறக்காதே. இந்த உண்மை அடிக்கடி உனக்கு மறந்து போய் விடுகின்றது. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி விடுகின்றாய். ஒருவர் சட்டென்று ஒரு வார்த்தை உன்னை பார்த்து இதுவெல்லாம் உன்னால் முடியாது என்று சொன்னவுடன் மனமுடைந்து அழுது விடுகின்றாய். என் பிள்ளையை, மனமுடைந்து போவதும் அழுவதும் தான் உன்னுடைய பலகீனம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு முறை இவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் எதிர்த்து நீ துணிந்து பார்த்தாயானால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று யோசிப்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று நீ யோசித்தாயானால், எதையும் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு நிற்பாயானால் உன் வெற்றி இப்பொழுதே உன் கண் முன்னால் தெரியும். நீயோ எப்பொழுது பார்த்தாலும் இந்த மனிதர்களின் வார்த்தைகளுக்குள் சிக்கி அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொண்டு ஐயோ அம்மா என்று கதறுவதில்தான் உன் நேரத்தை நகர்த்துகிறாய். அம்மா சொல்வது உண்மை அல்லவா என் பிள்ளையே? எல்லா நேரங்களிலும் உன்னுடைய மனது ஒன்று போல இருப்பதில்லை. சில நேரங்களில் எந்த ஒரு முடிவையும் துணிந்து எடுத்து என்னை ஆச்சரியப்படுத்துகின்றாய். சில நேரங்களில் பயந்து பயந்து இருப்பது போல நடந்து கொள்கின்றாய். இதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற சில நல்ல விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்று நீ வருத்தப்படாமல், இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணரத் தொடங்கு. வராகியின் குழந்தையான உன்னை என்றும் நான் தூக்கி நிறுத்துவேன். உன்னை என்றும் இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்துவேன். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் யார் கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வருகின்ற மன வலிமையை எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கு தந்து கொண்டிருப்பேன் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, விடியல் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமே தவிர மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடாது. இல்லை அம்மா, எனக்கு 1000 பிரச்சனைகள் என்று நீ சொல்வாயானால் உனக்குத்தான் முதலில் சொல்கின்றேன். 1000 பிரச்சனைகளையும் மூட்டையாக கட்டி ஓர் மூலையில் தூக்கி போட்டுவிடு. இல்லை என்றால் அதை தொலைத்து விடு. என் பிள்ளை, நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையோடும் மனத்தெளிவோடும் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும். அந்த நொடியில் நீ யார் என்று உனக்கே தெரியும். உன்னை யார் என்று முதலில் நீ உனக்கு புரியவை. அதன் பிறகு மற்றவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த நொடி முதல் நீ என் பிள்ளையானால் நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்கின்ற அன்பை உண்மையாக புரிந்து கொண்டு எந்த கஷ்டத்திலும் இதையெல்லாம் விட்டுவிடாமல் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிவிடத்தானே வேண்டும். சொல்வது வராகி எனும் பொழுது இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து விட்டால் போதும். நான் நடத்துவது அத்தனையும் உன்னை நல்வழிக்கு அழைத்து சென்றுவிடும். நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக இன்றாவது என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள். அம்மாவின் வருகை உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்பது முதலில் நினைவில் இருக்கட்டும். நீ துன்பம் வரும் பொழுதெல்லாம் அல்லது வாழ்க்கையில்
வாழ்க்கையில் வேதனைகள் வரும் பொழுதெல்லாம் சட்டென்று அந்த நொடி நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து என்னை திட்டத் தொடங்கி விடுகின்றாய். நம்பிக்கையோடு நான் நடத்துவேன் என்ற நம்பி நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக செய்தாயானால் என்றும் உன் வெற்றியை உன் கைகளில் கொடுப்பது உன் தாயானவள் நானாக மட்டுமே இருக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.